ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் டிவைஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன ஆக போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தம்ப்லைனை பார்த்து தெரிஞ்சுருப்பீங்க. ஸோ பாவக்கதைகள் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய இவரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இவரை பற்றி தெரியாத பல விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இவர் யார், எங்கே பிறந்திருக்காரு, என்ன படிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கொண்டு அவரை பற்றி தெரியாத பல விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இவர் இதுக்கு முன்னாடி எத்தனை படங்கள் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இவர் தமிழன் தானா இல்லை வேறு ஏதாச்சும் மாநிலத்தில் பிறந்தவரா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த பாவக்கதைகள் அப்படிங்கிற படத்தை பார்த்து இருந்தால் தான் உங்களுக்கு அது புரியும். அதாவது அவரை பற்றி ஏன் இந்த அளவுக்கு நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த படத்தில் அவர் அவ்வளோ நல்லா நடிச்சிருப்பாருன்னு சொல்லப்படுது. ஸோ ஒரு சிறந்த நடிகர் அப்படின்னு நான் சொல்கிறதில்ல ஒரு தப்பே கிடையாது. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம ஸ்டடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் பிரதர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இவருடைய பேர் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். இவருடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா காளிதாஸ் அப்படிங்கிறது தான் இவருடைய பேர். இவருடைய முழு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெயராம், காளிதாஸ் ஜெயராம் அப்படிங்கிறது தான் முழு பேர். இவருடைய அப்பா பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் மிகப்பெரிய நடிகராக இருக்கார். அதாவது அவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தின்னு நிறைய லாங்குவேஜில் நடிக்கிறார். அவருடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நடிகர் ஜெயராம் அப்படிங்கிறது தான். ஸோ இவருடைய பேரை சொன்னால் நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில. பட் இவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். இவர் எந்தெந்த படங்களும் நடிச்சிருக்காரு, இவர் யார், எப்படிப்பட்ட நடிகர் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். இவரோட மயன் தான் காளிதாஸ் ஜெயராம் அப்படிங்கிறாரு. இவங்களுடைய அம்மாவோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா பார்வதி அப்படிங்கிறது தான் அம்மாவோட பேர். அடுத்ததான் இவர் எந்த ஊரில் பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் அப்படிங்கிற ஊரில். இந்த ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளா இருக்குது. ஆமாங்க, இவர் கேரளாவில் தான் பிறந்திருக்காரு, கேரளாவில் தான் வளர்ந்துருக்காரு, கேரளாவில் தான் படிப்பு எல்லாமே முடிச்சிருக்காரு. அடுத்த பார்த்தீங்கன்னா இவர் முதல்ல என்ன படம் நடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் தான் முதல்ல நடிச்சிருக்காரு. ஆனால் எத்தனை வயசில் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறத முக்கியம். 7 வயசில் நடிச்சிருக்காங்க. குழந்தை நட்சத்திரமாக தான் முதல்ல சினிமாவில் அறிமுகமாக இருக்காரு அப்படிங்கிறத குறிப்பிடத்தகுந்த ஒன்று தான். முதல்ல நடித்த அந்த படத்துடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொச்சு கொச்சு சந்தோஷங்கள் அப்படிங்கிறதான் அந்த படத்துடைய பேர். அந்த படம் எந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா தேசிய விருது வாங்கியிருக்கு. அதாவது இவர் நடித்த முதல் படமே தேசிய விருது வாங்கின ஒரு படமாக தான் இருக்குது. அடுத்ததான் இவருடைய 2வது படத்திலே பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் கையால் சிறந்த குழந்தை நட்சத்திர நடிகர் அப்படிங்கிற விருதை வாங்கியிருக்காரு. அதாவது அவருடைய 2வது படத்திலே அந்த விருதை அவர் வாங்கியிருக்காரு. அடுத்த பார்த்தீங்கன்னா தமிழில் முதல்ல எப்போ நடிச்சிருக்காரு, எந்த படத்தில் நடிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட பேர் என்னென்னா மீன் குழம்பும் மண்பானையும் அப்படிங்கிற படம் தான். ஸோ இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா 2016. அப்போனா இவர் 2016 தான் தமிழில் முதல்ல அறிமுகமாக இருக்காரு. அதுக்கப்புறமா என்ன படம் நடிச்சாங்க பார்த்தீங்கன்னா புத்தம்புது காலை அப்படிங்கிற படம். இந்த படம் 2019 ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன பாவக்கதைகள் அப்படிங்கிற படம். இந்த படம் 2020 ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நடித்த அவர் அந்த 2 படத்துலையும் அவ்வளோ ஆக்டிங் அந்தளவுக்கு தெரிஞ்சிருக்காது. பட் பாவக்கதைகள் அப்படிங்கிற இந்த படத்தில் மிகப்பெரிய அவருடைய ஆக்டிங் இந்தளவுக்கு நடிப்பாரா அப்படிங்கிற அளவுக்கே ஒரு மாதிரி நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ண வச்சுருக்கோம். இந்த படத்தை பார்த்தவங்க எல்லாம் கண்டிப்பாக தெரியும் அவர் எந்த அளவுக்கு நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது. ஸோ பார்க்காதவங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். வாழ்க்கையில் ஒரு தடவையாவது பார்க்க வேண்டிய படம். அதாவது இந்த நடிகரெல்லாம் இப்படின்னா நடிக்கிறாங்களா, அதாவது இவ்வளோ குறைஞ்ச வயசுலேயே இப்படின்னா நடிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்மளை தோண வைக்கக்கூடிய ஒரு படம் தான். அந்தளவுக்கு திருநங்கையாக அவெல்லாம் நடிச்சிருக்காரு. அடுத்தா பார்த்தீங்கன்னா ஒரு பக்க கதை அப்படிங்கிற படம். இந்த படமும் 2020 ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழில் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 படம் தான் நடிச்சிருக்காரு. ஆனால் மலையாளத்தில் எத்தனை படம் நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா 10 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. மலையாளத்தில் மட்டுமே 10 படம் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தமிழ் நடிச்சிருக்காரு. தெலுங்கு இதெல்லாம் நடிக்கலை அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ், மலையாளம் இது 2ல தான் நடிச்சிட்டு வராரு. அடுத்ததாக இவர் என்னென்ன விருதுகள் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தோம்னா முதல்ல பார்த்தீங்கன்னா 2021 சிறந்த குழந்தை நட்சத்திர நடிகர் அப்படிங்கிற விருதை அதே கேட்டகரியில் 2 விருது வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2003 சிறந்த குழந்தை நட்சத்திர நடிகர் அப்படிங்கிற கேட்டகரியில் 3 விருது வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறமா 2017 தமிழில் சிறந்த அறிமுக நடிகர் அப்படிங்கிற விருது வாங்கியிருக்காரு தமிழில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2019 சிறந்த அறிமுக நடிகர் அப்படிங்கிற கேட்டகரியில் 2 அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ மொத்தமாக இவ்வளோ அவார்டு வாங்கியிருக்காரு இவ்வளோ சின்ன வயசுலேயே அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த ஒன்று தான். ஸோ இவரை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவர் எந்த அளவுக்கு அந்த படத்தில் நடிச்சிருந்தாரு, அவருடைய நடிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கலையா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு எந்த நடிகரை பற்றி நாங்கள் சொல்லலாம், வேறு யாரை பற்றி நாங்கள் சொல்லணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கனாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கான வீடியோ நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை கைஸ் அண்ட் சியர்ஸ்.